ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான தளபதியோட ரசிகர்கள் தோழர்கள் எல்லாருக்கும் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை கேட்டிங்கன்னா, சொன்ன மாதிரி ஜனநாயக படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, சென்சார் கொடுப்பாங்களா சர்டிஃபிகேட் மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை எல்லாரும் மண்டியும் ஓடிட்டு இருக்கும். ஸோ இதை பற்றி இன்றைக்கி நாமளும் பேச போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி நிறைய விஷயம் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பாங்க. இது முதல்ல இதுக்கு யார் காரணம், இது திட்டமிட்ட சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% இது திட்டமிட்ட சரி. இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தளபதி விஜயவோடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ பிரச்சனை வரும். நம்ம வந்து எல்லா படத்துக்கும் வரிசையை பார்த்துருப்போம். அதுலேயும் இந்த படம் கடைசி படம், முக்கியமாக அவர் அரசியல் வராரு. ஸோ இந்த படம் எவ்வளோக்குள்ள முக்கியமானதுன்னு அது விஜயவர் வாயிலே சொல்லிட்டாரு. ஆர்டினேஷன்லேயே பார்த்துருப்பீங்க, அதான் உண்மை. ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு திட்டமிட்ட சதி தானே, அதில் ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ திட்டமிட்ட சதியாக இருந்தாலும் இதுக்கு ஒரு காரணம் வைக்கணும்ல, பேஸ் வைக்கணும்ல. இது ஏன் இந்த படத்தை வந்து அந்த சர்டிஃபிகேட் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்காம வச்சிருக்காங்க, இழுத்தடிக்காங்க அப்படிங்கிறதா. அதுக்கு ஏதாவது ஒரு அவங்க வந்து சும்மா ஒரு முக்கியாவது ஒரு காரணம் சொல்லுவாங்கல்ல, அது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றின விவரங்களை பின்னாடி இருக்கவங்களை பற்றி பேசலாம். ஓகேவா? அதாவது இது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகம் சைட்லேருந்து, தயாரிப்பு நிறுவனம் சைட்லேருந்து டிசம்பர் 19ஆம் தேதியே தணிக்கை குழுக்கு அனுப்பிட்டாங்க படத்தை. ஸோ தணிக்கை குழு பார்த்துட்டு இதில் ரொம்ப வன்முறை காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கல. திரும்ப 22ஆம் தேதி திரும்ப பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ தான் ஒரு சில கரெக்ஷன் சொல்கிறாங்க. அதான் கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்கள் கையில் சாட்டை தூக்கி சொல்லிட்டு அடிக்கிற சீன் ஒன்று வரும். அதாவது இந்த அரசியல்வாதிகள்லாம் மொத்தமாக கட்டி போட்டு அடிக்கிற சீன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய படத்தில் எம்ஜிஆர் இருக்காருல்ல, எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் எப்படி சாட்டை தூக்கி சொல்லிட்டு அடிப்பார். ஸோ அந்த சீனில் சாட்டை அவர் கீழே போடும்போது அதை எடுத்து விஜய் அவர்கள் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு. அந்த டைமில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நானே சாங்கை வந்து ஓட விடுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் பிரச்சனை வருங்கனால அதை வந்து விஜய் அவர்கள் முன்னுக்கிற மாதிரி அந்த மியூசிக் இருக்கிற மாதிரி அந்த சீன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உரிய நிறுவனத்தோட நீங்கள் காப்பிரைட்ஸ் அதை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இதை நீங்கள் வந்து வைக்கணும் சீனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சில இடங்களில் கட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வசனங்களில் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு தணிக்கைக்குழு சொல்லியிருக்காங்க. உடனே இதை வந்து பார்த்தீங்கன்னா படம் தயாரிக்கணும் யூஸ்வலாக நடக்கிறதுனே, தணிக்கைக்குழு ஏதாவது ஒரு கரெக்ஷன்னா அதை பண்ணிட்டு போவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் சரி பண்ணிட்டு மறுபடியும் 24ஆம் தேதியை கொண்டு போய் கொடுத்தாங்க. இந்த தணிக்கை குழு நிறுவனம் 24ஆம் தேதி பார்க்கல. சரி, அதுக்கு அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் விட்டுருங்க, 26ஆம் தேதி இப்படியே போயிட்டு இருக்கு. எந்த ஒரு எதுவுமே சொல்லாம காலந்தாமதம் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதி 9 நாள் கழிச்சு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதாவது நாங்கள் வந்து இதில் வந்து மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கு, அதனால நாங்கள் மேல்முறையீட்டுக்கு மும்பைக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சென்னையில் உள்ள தணிக்கை குழு ஒத்துழைப்பு கொடுக்குது. ஸோ உடனே தான் படம் தயாரிப்பு சரி, இனிமேல் இது சரிப்பட்டு வராது, நம்ம வந்து கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணிடுன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட்டில் இது விவாதம் நடக்கும்போது தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பு நிறுவனம் சைட்லேருந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை, யாருமே பார்க்கல, யாருமே பார்க்காம ஒருத்தவங்களை மத உணர்வை புண்படுத்துற மாதிரி இருக்குன்னு எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறுத்தி வைக்கலாம் சர்டிஃபிகேட் கொடுக்காம. ஏதாவது யூஸ்வலாக நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ படங்கள், அது விஜய் அவர்கள் படமும் கிடையாது, எவ்வளோ நடிகர்கள் படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு தான் வரும். ஸோ இந்த காட்சியை நீக்கணும் அந்த காட்சியை நீக்கணும்னு சொல்லி, ஆனால் படத்தையே யாரும் பார்க்கல, அதுக்குள்ளேயே மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி காட்சி அமைப்பு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு அவங்க சைட்லேருந்து தணிக்கை குழு சைட்லேருந்து மத்திய அரசுல இருந்து ஒரு வழக்கறிஞர் அவரும் சொல்லிடுறாரு, ஏங்க இதுக்கெல்லாம் வெளியிருந்து யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, எங்களுக்கே அந்த வரம்பு இருக்கு, ரைட்ஸ் இருக்கு, நாங்கள் இதை நிப்பாட்டி வைப்போம் தணிக்கை குழு சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. இந்த விவாதம் நடந்திருக்கு, அதாவது தணிக்கை குழுக்கே அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே இதை பார்த்த நீதிபதி ஃபைனலா இது வந்து புதன்கிழமை தள்ளி வைக்கிறோம் மறு விசாரணைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, ஏன்னா இவங்க சைட்லேருந்து நாங்கள் 9ஆம் தேதி ரிலீஸ்க்கு டேட் அறிவிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு, ஏங்க ஒரு நாள் தள்ளி வச்சா என்ன கெட்டா போயிட போகுது, ஒரு நாள் என்ன கரெக்டாக 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகணுமா அப்படின்னு அவரு நீதிபதியே. சரி, அப்பதான் இது யாரோட கட்டுப்பாடு இருக்குங்கிறது நம்மளுக்கு புரியுது. இல்லை நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்ல எனக்கு தோன்ற முதல் கேள்வி, இதுல மத உணர்வை புண்படுத்துற மாதிரி காட்சி இருக்கா? ரைட், ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒன்று வந்திருக்குல்ல, பராசக்தி. அந்த படம் முழுக்க முழுக்க ஹிந்தி எதிர்ப்புக்காக உள்ள படம். அதுல எவ்வளோ பிரச்சனைகள் ட்ரெய்லர்லேயே பார்க்கும்போது தெரியுது. ஸோ அவ்வளோக்குள்ள பிரச்சனைகள் உள்ள அந்த படத்துக்கே யூஏ சார்ஜில் கொடுத்து அனுப்பிட்டாங்களாம், அப்படிதான் சொல்றோம். அதுக்கு யாருமே பார்த்தீங்கன்னா சார்ஜில் கொடுக்க மாட்டேன், சென்சார் போட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலையே, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணமே தெரியல. ஆனா தளபதியோட ஜனநாயக படத்துக்கு இவ்வளவுக்குள்ள கிடுக்குப்பிடி போட்டு ரத்தம் தெறிக்க குத்து வெட்டு அப்படின்னு அதனால வந்து ஒவ்வொன்றா தள்ளி தள்ளி காலம் பண்ணிட்டீங்களே ஏன்னு கேட்கிறேன். ஏன் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எவ்வளோ திரைப்படம் வந்திருக்கு, எல்லாமே சென்சாருக்கு அப்புறம் இவ்வளோ கட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஏங்க கொம்பன் படத்துக்குலாம் எவ்வளோ கட் பண்ணாங்க தெரியுமாங்க, எவ்வளோ இது. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து திரும்ப சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு இல்லை. இப்போ நாம கேட்குறதுன்னா, நீங்கள் யூஎஸ்ஐல கொடுக்க மாட்டீங்க, யூபிஐ தான் கொடுக்க போறீங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் 24ஆம் தேதி திரும்பி அவங்க கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்களா, அதுல இருந்து 9-10 நாட்கள் ஏன் தாமதம் பண்ணுறீங்க?
ஏன் அப்பவே சொல்ல வேண்டியதானே? இல்லைங்க 24 கொடுத்தாரு, 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதியோ சரிங்க சரியில்லை நாங்கள் மேல்முறையிட்டு மும்பைக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அவங்க அது சார்பாக தயாரி பண்ணிடணும், அதை மேற்கொள்வாங்கல்ல. அவங்க எல்லாத்தையும் எடுத்து வந்து ஜனவரி 5ஆம் தேதி தான் நாங்கள் அங்கே அனுப்புறோம்னா அப்போ எப்படிங்க? அப்போ உங்களுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த படத்தை முறையா வந்து மக்களே கொண்டு சேர்த்துடக்கூடாது, ஹிட் ஆகிடக்கூடாது. இப்போ இவங்க கடைசியா வைக்கிறது என்ன கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு சென்சார் போர்டு கொடுக்காமலாம் போகுது ஜனநாயகம் படத்துக்கு. ஏன்னா ஜனநாயகம் படத்துக்கு இவங்க சென்சார் கொடுக்காம படத்தை வெளியிட பிரச்சனை பண்ணாங்கன்னா அது விஜய் அவள் தான் ஹைப்பை ஏற்றும். உங்களுக்கு நல்லா புரியுதுல்ல? ஒன்றும் கிடையாது, சிம்பிள். நீங்கள் எவ்வளோக்குள்ள பிரச்சனை கொடுக்கீங்களோ, எவ்வளோக்குள்ள அந்த படத்துக்கு எதிராக நிற்கீங்களோ, அந்த அளவுக்கு விஜய் அவருக்கு மாசம் ஏறிட்டே போகும். அரசியல் அது அவருக்கு சாதகமாக போயிட்டு இருக்கும். எப்படி கரூர் இன்சிடென்ட் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா ஒரு ஆதரவா அமைஞ்சோ, அதே மாதிரி தான் ஜனநாயகம் படத்தை நீங்க தடை பண்ண அது விஜய் அவர்களுக்கு மாசம் ஏத்திட்டே போகும். வேற ஒண்ணும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ இதுக்கு பின்னாடி நம்ம யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி இதுக்கு பின்னாடி திமுக இருக்குங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சியை புதுசாக ஆரம்பிச்சு வரும்போது அவருடைய கடைசி படம் சொல்லப்படக்கூடிய அப்ப இருக்கிற உலக சுற்று வாலிபன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பயங்கர ஒரு பிரச்சனை கொடுத்துருக்காங்க. அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம நிஜத்துல பார்க்குறோம். ஆனா இந்த பிரச்சனையில திமுக மட்டும் உள்ள கிடையாது. அவங்கள கூட்டணிகளை மேல உள்ள பாஜகவும் இது வந்து பார்த்தீங்கன்னா கைகோர்த்து நிற்கு. 2 பேருமே சேர்ந்து நிற்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல திமுக மட்டும் தான் இவங்களை ஏற்றுட்டே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவும் சேர்ந்து இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாஜக என்ன நினைச்சு கேட்டீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே விஜய் வந்து நம்ம கூட சேருவாரு, நம்ம பேச்சை கேட்பாருன்னு அவங்க வந்து மறைமுக சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க அந்த டைம்ல நீங்க பார்த்து தெரியும், அண்ணாமலையில இருந்து அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவே பேசிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்போ அவங்களுக்கு ஒன்று நினைப்பு இருந்துச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் முழுமையாக இருக்க, திமுக வந்து பழி வாங்கினா நம்ம கூட சேர்ந்தாதான் முடியுங்கிற, நம்ம கூட வருவார் அப்படின்னு நம்பினாங்க. இவர் கடைசியா பாஜகவோட எந்த இடத்துலையும் சேர மாட்டேன்னு உறுதியா நிற்கார்ல அந்த பிரச்சனைக்கு அப்புறமும். ஸோ அதனால சரி, இனிமேல் நம்ம கிட்ட வர மாட்டேன் தெரிஞ்ச உடனே தான் அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே எதிர்நிலைகளுக்கு வந்து வாய்ஸ் விட்டாங்க. இதை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காலையில் பேசியிருக்கோம். அண்ணாமலை வந்து ஏன்னா அவங்க முடிவெடுத்தாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்க, நீங்க பார்த்து தெரியும். ஸோ இப்போ பிஜேபியும் திமுகவும் ஒரு கூட்டணியில் உருவாயிட்டாங்க, கள்ள கூட்டணியில் தெரியுமில்ல, பாசிசமும் பாயசமும். ஸோ இந்த படத்தை இப்போ இவங்க பெருசாக வச்சிருக்க என்னன்னா, படத்தை ரிலீஸ் பண்ண விடாம சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் விடாம விட்டா அது விஜய் அவருக்கு மாசம் அமைதுன்னு எப்படி நம்மளுக்கு தெரியுதோ அதே இது அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, ஒரு நாள் தள்ளி குழப்பம் முடிஞ்சு. இப்போ ஒரு நாள் தள்ளினா பராசக்தி ரிலீஸ் ஆகுதுல்ல, அதே டைம்ல ரிலீஸ் பண்ண வச்சாங்கல்ல. ஸோ அதுக்கு ஏன்னா இது முதல் ரிலீஸ் அன்னைக்கு பயங்கர ஒரு இதாக இருக்கும். அந்த டைம்ல இப்போ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் கொஞ்சம் கொடுத்துருவாங்க, விஜய் தேட்டரப்போ கொஞ்சம் ஸ்கிரீன் கம்மியாகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும், தளபதி ரசிகர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது வச்சு விஜய்க்கு எதிராக ஒரு நெருக்கடி கொடுக்கணும், அவருடைய கடைசி படம் பார்த்தலாம் இந்த அளவுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு இதாக மைண்டில் வச்சு, அதாவது அந்த கடைசி படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக மக்கள் கொண்டாடி ஹிட் அடிச்சிடக்கூடாது, பிளாக் பஸ்டர் ஆயிடக்கூடாது, அதில் ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி படத்தில் தோத்துட்டாரு, மொக்கையாயிட்டு படம் ஓடவே இல்லை. கண்டிப்பாக பாருங்க, படம் ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் போது 9 10 மட்டும் கன்ஃபார்ம் ஆகும். ஆனால் ரிலீஸ் ஆகும்போது பாருங்க இதை தூக்கிட்டு வரணும் பாருங்க. இப்பவே இந்த சாட்ட மாதிரி மானங்கட்டப்பெல்லாம் இப்பவே ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுடைய அந்த எச்சத்திரமான அரசியலை. அவன் ஒரு அரசியல்வாதியே கிடையாது, அல்லக்கை பயிலுக. அந்த அல்லக்கை பயிலுக இப்போ விஜய்க்கு தான் 24 மணி நேரம் கதைட்டு இருக்கானுங்க. ஸோ அவன் நம்ம ஆளுங்கெல்லாம் கண்டிப்பா அதாவது பராசை தான் நல்லா இருந்துச்சு, பராசை தான் அதிகமாக தேட்டர் கொடுத்தாங்க, பராசை தான் மக்கள் கூட்டு கொண்டாம போறாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு திமுக காசு கொடுத்துலாம் டிக்கெட் வாங்கி உள்ள அனுப்பிவிட்டு பாத்தீங்களா பராசக்தி வா ஹிட் அப்படின்னு சொல்ற கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, ஹிந்தி எதிர்ப்பு எவ்வளவுக்குள்ள பிரச்சனையா இருக்கு. அந்த படத்தை அதை மையக்கரை வச்சு ஒரு படத்தை எடுத்துருக்காங்க, அந்த படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. அதனாலதான் நம்ம வந்து பிஜேபி மேல இவ்வளவுக்குள்ள ஒரு காட்டத்தை நம்ம காட்ட வேண்டியிருக்கு. எப்பா டெல்லி தான் இந்தியாவான்னு கேட்கிறாரு அந்த படத்துல டைலாக். ஸோ அப்படி இருக்க படத்துக்கே ஒரு பிரச்சனை கிடையாதா? ஆனா இவர் நார்மலான கமர்ஷியல் படம் எடுத்திருக்காரு, இவருடைய படத்துக்கு அவ்வளோ பிரச்சனை. ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சரி ரைட்டு, பிஜேபியும் திமுகவும் கள்ள கூட்டணி. ஏன்னு கேட்டு தளபதி விஜய் 2 பேரும் எதிர்க்காருல்ல. ஸோ 2 பேரும் எதுக்கும் போது 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்க 2 பேரும் இருக்குல்ல நாங்க பண்றோங்கிறத அதிகாரத்தை கையில வச்சிருக்கவங்க விஜய் வந்து எப்பெல்லாம் பழி வாங்குறது நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை பார்க்கும்போதுல ஒரு உண்மையிலேயே ஒரு இருக்கிற அரசியலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படத்துல தானே பார்த்துருக்கோம். நிஜ வாழ்க்கையில நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு மனுஷன் மக்களை நம்பி ஒரு அரசியல் கட்சியை ஏற்படுத்திட்டு வந்தா, மக்கள் பலத்தை மட்டுமே நம்பி ஒருத்தர் வந்தா அப்படின்னா இங்க உள்ள அரசியல் பலத்தை அதிகார பலத்தை வச்சுட்டு இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு எதிர்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண் முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த இதுல நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஸோ நீங்க யாருக்கு உண்மையா இருப்பீங்கிறத நீங்க ஓட்டு போடும்போது காட்டுங்க, உங்களுடைய மனசாட்சிப்படி. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க எப்பவுமே மேல இருக்கிற ஒரு அதிகார பலம் அரசியல் பலம் நினைக்கிறதா இங்க நடக்கணும். அவங்க நினைக்கிற மாதிரி மக்கள் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நம்ம மக்கள் ஆசைப்படுற மாதிரி இந்த அரசு எதுவுமே பண்றது கிடையாது. அவங்க திட்டமிட்டு தான் அவங்க பிளான் பண்றது. நீங்க என்னதான் நீங்க வந்து கடைசி நேரத்துல தேர்தலுக்காக ஓட்டுக்காக அதான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. திமுக இப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்க, அதாவது இந்த லேப்டாப் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது
கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு பென்ஷன் ஸ்கீம் உடனே 3000 ரூபா உடனே, லேப்டாப் உடனே. இதெல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரியல. கட்சி ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் முடிய போகுது, இப்பதான் லேப்டாப் கொடுக்காங்களாம். ஏன் இது முன்னாடி கொடுக்க முடியாதா? எல்லாமே பக்காவா தெரியுதுங்க. இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு ஓட்டு அரசியல்னு. ஆனா மக்கள் எப்படிப்பட்டவங்க, நீங்க லேப்டாப் கொடுத்தீங்களா, அந்த லேப்டாப் எடுத்து பாருங்க பசங்க யாரை பாக்குறாங்கன்னு. எல்லா இடத்துலயும் ஐயா தான் கிள்ளிக்கிற மாதிரி விஜய் அவர்கள் அவங்க மனசுல சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்காரு. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? சோ உண்மையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களை எதிர்க்க விஜய் அவர்கள் கூட்டிகிட்டே போறாரு. அவருடைய வளர்ச்சிங்கிறது கிரேஸ் கூட்டிகிட்டே போகுது. அதான் உண்மை. நீங்க அவரை தொடக்கூடாதுங்க, தொடாம விடதான் உங்களுக்கு வந்து லாபம். அதை வந்து ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்திய மாநில அரசுகள் புரியுறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க அவரை டச் பண்ணா அவருடைய கிரேஸ் ஏறிட்டே போகும். நம்ம மக்கள் அவரை தூக்கி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் தொடாம சைலண்ட் அவுட்டா கூட பெருசா அது பிரச்சனை வெடிக்காது. அதுவும் முக்கியமான அந்த படத்துல டச் பண்ற மாதிரி நீங்க பிரச்சனை பண்றீங்களே, ஏன் இதுக்கு தெரிஞ்சா பண்றீங்களா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது. ஸோ இதுதான் நடந்த விஷயம். ஸோ இதைதான் பார்க்கும்போதுல உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்ல. ஸோ எந்த அளவுக்கு விஜயை வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தணும்ட்டு 2 அரசுகளுமே, மத்திய மாநில அரசுகள் எந்த அளவுக்கு பிளான் போடுறாங்க, கூட்டுறவா இதில் செயல்படுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த புரிதல் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, அந்த புரிதலை எங்கே காட்டணுமோ, எந்த நேரத்தில் காட்டணுமோ அங்கே தெளிவாக காட்டுங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல நினைச்சேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.